தசரதரின் தேவியர்கள் கருவுற்ற அழகிய தோற்றம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட துயரத்தில இருந்து மீண்டு முனிவர்களால ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கேயே அமர்ந்திருந்தார்னு பார்த்தோம். இப்போ அந்த யாகத்தோட பலன் அதிரூபமான புதல்வர்களை பெறப்போகும் அந்த புனிதமான தருணம் நெருங்குது. அந்த புதல்வர்களை தாங்க போற 3 ராணிகளோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு கம்பர் தன்னோட அற்புத கவியால சொல்றார். வாங்க கேட்போம். தெரிவையர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வயாவொடு வருத்தம் துய்த்தலால் பொறு அரு திருமுகம் அன்றி பொற்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார். கம்பர் தன்னுடைய கவிதை மேடையில் மெல்ல மெல்ல கதையை நகர்த்துகிறார். அந்த சக்கரவர்த்தி இல்லத்தில் கோசலை, சுமித்திரை, கைகேயி இந்த 3 தேவியர்களும் இருந்தாங்க. யாகம் முடிஞ்சு அந்த புனிதமான பாயசம் சாப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? மருவிய வயாவொடு. ஆஹா, கம்பர் எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். வயானா என்னங்க? கருவுற்ற பெண்களுக்கு உண்டாகும் மசக்கை, வாந்தி, மயக்கம், குறிப்பிட்ட உணவுகள் மேல ஒரு ஆசை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. கூடவே வருத்தம் துய்த்தலால் அந்த கருவை சுமக்கிற உடலுக்கு உண்டாகும் ஒருவித அலுப்பு, சோர்வு, ஒரு சின்ன வருத்தம், பிரெக்னன்சி சிக்னஸ், இதையெல்லாம் அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. இதுவரை அவங்க முகங்கள் மட்டும்தான் அழகுக்கு எடுத்துக்காட்டா இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ பொறு அரு திருமுகம் அன்றி ஒப்பற்ற, வேற எதுக்குமே ஒப்பிட முடியாத அவங்களுடைய அந்த அழகிய முகம் மட்டுமல்லங்க, பொற்பு நீடு உருவமும் அவங்களுடைய மற்ற அங்கங்களான கைகளும் கால்களும் உடலும் கூட மதியமோடு ஒப்பத் தோன்றினார். முழு நிலாவைப் போல ஒரு பேரழகுடன் ஒருவித வெண்மை கலந்து மிளிர்வது போல காட்சியளிச்சாங்க. சந்திரனோட குளிர்ச்சியும் அதன் பிரகாசமான வெண்மையும் ஒருவித சாந்தமும் அவங்க மேனி முழுக்க படர்ந்தது. இது எதை காட்டுது? கர்ப்பம் தரித்திருப்பதற்கான அடையாளங்கள் இதுன்னு கம்பர் உணர்த்துகிறார். உடல்ல உண்டாகும் மாற்றங்களால ஒருவித மென்மை, ஒருவித பொலிவு, ஒரு புது உயிர் உள்ளே வந்திருக்கிறதோட அடையாளம். இதையெல்லாம் கம்பர் ஒரு முழு நிலவுக்கு ஒப்பிட்டு சொல்றார் பாருங்க. கருவுற்ற பெண்களுக்கு முகத்தில ஒரு பொலிவும் அதே சமயம் ஒருவித வெண்மையும் படர்வது இயல்பு. அதைத்தான் கம்பர் மதியோடு ஒப்பிடுகிறார். இது வெறும் உடல் மாற்றம் இல்லை, உள்ளுக்குள் ஒரு தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கிறதோட அடையாளம். ஆஹா, இப்படி 3 தேவியர்களுமே கருவுற்றார்கள்னு கம்பர் அழகாக சொல்லிவிட்டார். இப்போ அந்த மங்களமான தருணத்துக்காக நாமும் காத்திருப்போம். அடுத்த பாடல்ல அந்த புனிதமான ராமாவதாரம் எப்படி நிகழுதுன்னு பார்க்க போறோம். காத்திருங்கள்.